வணக்கம் 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 வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்னொரு நிகழ்ச்சி இது. இன்று மீண்டும் அர்ச்சுனா அவர்களின் அதிரடி ஆட்டம். மீண்டும் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பற்றி பேச இருக்கிறோம். அவர் சுயேட்சையாக தனியே நின்று மக்களினால் வெற்றி வாகை சூடி பாராளுமன்றம் அனுப்பப்பட்டார். அது எல்லோரும் அறிந்தது. அவர் அங்கே பேசிய விதம், செயல்படும் விதம் நம்பிக்கை தரும் விடயமாகவும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை அவர்கள் மனங்களில் உருவாக்கும் விதமாகவும் அவர் பேசியுள்ளார். அவன்தான் தமிழன். அவர் தன் மனதில் கொண்டு செயற்படும் விதம் என்று எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. தமிழ் மக்கள் பற்றியும் தமிழ் மக்களின் போராட்டம் பற்றியும் அந்த மக்களின் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த பாராளுமன்றத்தில் பேசிய விதம் எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இப்படி துணிச்சலாக இதுவரை யாருமே அங்கு பேசியதாக நாம் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, இனியும் பார்க்க போவதும் இல்லை என்றே சொல்லலாம். அப்படி துணிச்சலாக திறமாக ராஜதந்திரமாகவும் பேசிய விதம் பாராட்டத்தக்கது. வெல்டன் மிஸ்டர் அர்ச்சுனா. இதுவரை காலாகாலமும் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள், அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தால் என்ன, சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் என்ன, யாழ்ப்பாணம் வரும்போது வீரவசனத்தை பேசுவார்கள். பின்பு கொழும்புக்கு சென்றதும் பார்லிமெண்ட்ல அந்த காலத்தை கேள்விப்படுறாங்க. தங்கள் வாளை சுருட்டி வைத்து விட்டு அங்கே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுவதுமாகவே எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றம் சென்ற பின்பே இப்படியான அவர்களின் அந்தரங்கமான இரண்டு முகங்களை அவர் வெளிக்கொணர்ந்தார், வெளிச்சம் போட்டு காட்டினார். அது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, ஒரு புது விதமாகவும் இருந்தது. இப்படி மக்கள் தலைவர்கள் பச்சோந்தித்தனமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு கதையும், கொழும்பில் ஒரு கதையும், பாராளுமன்றத்தில் இன்னொரு கதையுமாக அவர்கள் தங்கள் வாழ்நாட்களை ஓட்டி கொண்டிருந்த விதமும் இப்பொழுது அவர்களால் வெளிச்சம் காட்டப்படுகிறது. எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் அனுப்பி சிறந்த கல்வியையும் சிறந்த வாழ்க்கையையும் அவர்களுக்கு அமைத்து கொடுத்து விட்டு உள்நாட்டில் இருக்கும் எங்கள் தமிழ் உறவுகளுக்கு அவர்களை அங்கே நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் என்பதை நினைத்து அவர்கள் பேசுவார்கள், வாதாடினார்கள். ஆனால் செயல்பட்டார்களா? அது கேள்விக்குரியதான். அது ஊர்ல மட்டும்தான் இந்த கதைக்கிற வழியா அங்க பற்றி கதையாயிடும். போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு உலகத்து தமிழ் மக்கள் அரசியல் அபிலாசைகள் எதிர்காலங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகி இனி தமிழ் மக்களின் அரசியல் ஜீரோவாக்கப்பட்ட நிலை. அடுத்து என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் புலம்பெயர் தேசத்திலிருந்து உலகம் முழுவதுமே தமிழ் மக்கள் ஒரு குழம்பி போய் ஒரு வலியுடன் இருந்த காலத்திலும் கூட தமிழ் மக்களை 3-4 குழுக்களாக உடைத்து அவர்களை செயல்படும் விதம், அது இயக்கம் சம்பந்தமானதாக இருக்கலாம் அல்லது தனித்திருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை உடைக்கப்பட்டு 3-4 குழுக்களாக சிதறடிக்கப்பட்டு இன்று அவர்கள் இருக்கிறார்கள். எப்போதுமே சேர்ந்து இருந்தால் தான் தைரியமும் பலமும் பெறும். ஆனால் அவர்கள் இன்று புலம்பெயர் தேசத்திலிருந்து இலங்கை வரை 3-4 குழுக்களாக அவர்களை பிரித்தாளும் ராஜதந்திரத்தை அவர்கள் பிரிட்டனில் இருந்து கற்றுக்கொண்டார்களோ என்னவோ, எப்படி அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்றே தெரியவில்லை. 3-4 குழுக்களாகவே உடைந்த எல்லாரும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி அரசியல் அபிலாசைகள் எப்படி நகர்த்தப்படுகிறது என்று கேள்விக்குறியாக இருந்த போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விதம், நிறைய வீடியோக்கள் இது பற்றி அவர்கள் பேசிய விதம் எங்களுக்கு ஒரு அமைதியையும் ஆறுதலையும் தந்தாலும் தொடர்ந்தும் அரசியலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளின் கைகளிலேயே விட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஐயா, திரு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் S.A. சந்திரசேகர் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரே அவரை பற்றி தானே அவர் இப்போ கதைத்து கொண்டிருக்காள். என்ன அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஜெட்டி கட்டுற கடற்கரையில கட்டுற பிரச்சனைக்கு அவர் வாய்தாடு மாதிரி ஜட்டி என்று சொல்லிட்டார். அது ஒரு பெரிய உதாரணமான பிரச்சனையாக போயிட்டு அவர் என்ன சொல்ற டங் ட்விஸ்ட் ஆகி அவர் ஜட்டி என்று சொல்லிட்டார். என்ன அது ஒரு பெரிய ஒரு அவமானமான பேச்சாக பலரால் வர்ணிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, சிரிக்கவும் படுகிறது. என்ன எது எப்படி இருந்தாலும் எங்களின் பல சட்டம் படித்த சட்டம் அறிந்த பல முதிர்ந்த அரசியல்வாதிகளை பற்றியும் அவர்கள் எப்படி இங்கு ஒரு கதையும் அங்கு ஒரு கதையுமாக கதைத்து தங்கள் வாழ்நாட்களை இன்பமாக கழித்தார்கள் என்பதை பற்றியும் துணிச்சலாக எங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விதம் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையா பாராட்டக்கூடியதான். அவர் படித்தவர் அல்லவா, அப்படித்தான் பேசுவாரோ. ஆனாலும் அவர் ராஜதந்திரமாக பேசிய விதம் எங்களை சந்தோஷப்பட வைக்கிறது. இப்படி துணிச்சலாக தான் சார்ந்து இருக்கிற மக்களின் அரசியல் நலனுக்காக, மக்களின் விடிவுக்காக
உண்மையாக பேசும் விதம் பாராட்டுக்குரியது. இவரின் துணிச்சலை நிச்சயமாக நாங்கள் பாராட்ட வேண்டும். இன்றைய எமது நாட்டின் அரசியல் அதை எப்படி யாரால் நகர்த்தப்படுகிறது போன்ற உண்மைகளை உடைத்து கூறிய அவரின் விதமும் பாராட்டத்தக்கது. என்றாலும் இப்பொழுது ரணில் அவர்களின் கைது ஒரு இலங்கை முழுக்க ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலையில் பேசப்பட்டு வந்தாலும் இந்த கைதின் எதிரொலியாக எதிர்கட்சி தலைவர்மார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கவுக்க இருக்கும். ஐயா ரணில் அன்புல செய்யல, அவர்கள் தாங்கள் பிடிபட்டு போவோமே என்றதுக்காண்டு நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் என்றதுக்கான சேர்ந்திருக்கிறான். அந்த ஆடு நினைவு ஓன ஆளுதானே. இப்ப கொள்ளையடிச்சவர்கள் எல்லாரும் தங்கட பிரச்சனை வந்து தாங்களது கைதாக கூடாதுன்றதுக்காக எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அதுதான் உண்மை எதிர்ப்பு சொன்னா இதுல சந்திரிகா உட்பட எல்லாருமே சேர்ந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானமோ இல்ல அப்படி ஒன்றை கொண்டு வந்து இப்ப நடக்கிற ஆட்சியை கவுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் விட்டால் இப்ப இன்றைக்கு ரணில் நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பழைய ஆக்கள் எல்லாம் உள்ளிட வேண்டிய ஆக்கள் எல்லாம் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் பெறும். ஏனென்றா அரசியலில் இருக்கும் போது அவர்கள் ஆடிய ஆட்டங்கள் எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், ரணில் பவருக்கு வந்த போது அவர் ஜனாதிபதியாக இருந்த போது ஒரு புலன் விசாரணை அதிகாரியை பார்த்து வெளியில போ என்று சொல்லி ஒரு மரியாதையினமாக பேசி அவரை வேலையில் இருந்து தூக்கி கலைத்த அவரே தான் இன்று அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் உயிர் பிச்சை கொடுக்கப்பட்டு அவரே தான் இந்த ஜனாதிபதியை போய் விலங்கு கொண்டு சென்றதும் ஒரு மறக்க முடியாத இதாக பேசப்படுகிறது, பேசுபொருளாகியுள்ளது. என்ன இப்படி அரசியலில் பல காழ்ப்புணர்வுகள், பவருக்கு தாங்கள் வந்தவுடனே என்ன செய்வது என்று தெரியாமல் மக்களை எடுத்தறிந்து பேசும் விதங்கள், அதால் அவர்கள் மக்கள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் அக்குவேறு அணிவராக டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசிய விதங்கள் பாராட்டுக்குரியது. மீண்டும் அவரை வெல்டன் அர்ச்சுனா, உங்கள் சேவை வாழ்க, நீங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் வளர வேண்டும், பாராளுமன்றத்தில் இருந்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை தமிழ் மக்களுக்கு சேவை செய்யும் வெளிச்சம் போட்டு காட்டிய உங்கள் விதம் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறோம். உங்கள் சேவை வளர மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க, அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.